ஒரு நிமிஷம் நின்று உங்களையே கேளுங்க. நான் பேசுற வார்த்தைகள் என்னை உயர்த்துதா இல்ல என்ன கீழே இழுக்குதா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க உண்மையா பதில் சொல்ல முடிஞ்சா இன்றைக்கு நீங்க கேக்குற இந்த கண்டென்ட் உங்க வாழ்க்கைய மாற வைக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் நம்ம வாயால தான் வருது. ஒரு தவறான வார்த்தை நண்பனை எதிரியாக மாற்றும். ஒரு சரியான வார்த்தை அந்நியனை கூட நமக்கு நெருக்கமானவரா மாற்றும். இதுதான் சாணக்கியர் சொல்லி வைத்த மிகப்பெரிய உண்மை. பேசுவது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி பேசணும் என்பது சிலருக்கு மட்டும் தெரியும். அதனாலதான் சிலர் கூட்டத்துல கூட தனியாக தெரியும். அவர்களோட வார்த்தைக்கு விலை இருக்கும். இப்ப நீங்க யோசிங்க. உங்களை மக்கள் கேட்கிறாங்களா இல்ல இக்னோர் பண்றாங்களா? இதுதான் உங்க கம்யூனிகேஷன் லெவல் காட்டும் மிரர். ஆரம்பத்துல ஒரு ரியல் சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஆனா இன்டர்வியூவர் உங்களோட 2 நிமிஷ பேச்சிலே முடிவு பண்ணிடுவான். ஏன் தெரியுமா? நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்த்து. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். முதல் சில நிமிஷம்தான் உங்க வேல்யூ டிசைட் ஆகும். அதனால ஆரம்பத்திலேயே கிளியரா பேச கற்றுக்கொள்ளணும். கிளியர்னா என்ன? சிம்பிளா பேசுறது தான் கிளியர். பெரிய இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணினா ஸ்மார்ட்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு தான் நினைப்பாங்க. அதனால சிம்பிள் வேர்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு போகணும். இதுவே ஸ்மார்ட்னஸ். இப்ப ஒரு ட்விஸ்ட். நிறைய பேரு நினைக்கிறாங்க கான்ஃபிடென்ட்னா ஜாஸ்தி பேசணும், வேகமா பேசணும். அது தவறு. சாணக்கியர் சொல்றது என்னன்னா, அளவுக்கு மீறி பேசுறவன் பலவீனமானவன். குறைவா பேசுறவனுக்கு தான் வெயிட் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. பவர்ஃபுல்லா இருக்கும் மனிதர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்லோவாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இதுக்காக ஒரு ஸ்மால் ட்ரிக். நாளையிலிருந்து நீங்க பேசுற வேகத்தை கொஞ்சம் குறைச்சு பாருங்க. ஸ்லோவா பேசுங்க. உடனே உங்க மீது ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது சைக்காலஜி. இப்ப இன்னொரு முக்கியமான சீக்ரெட், பாஸ். யாராவது உங்களிடம் கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல வேண்டாம். 2 வினாடி நின்று யோசிச்சு பேசுங்க. அந்த ஸ்மால் கேப் உங்களை கால்மாவும் கான்ஃபிடென்ட்டாவும் காட்டும். இதுல ஒரு ஹிடன் பவர் இருக்கு. சைலன்ஸ் கூட ஒரு லாங்குவேஜ். சில நேரம் பேசாம இருப்பதுதான் பெஸ்ட் ஆன்சர். யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணினா நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இதுதான் மைண்ட் கண்ட்ரோல். இது எல்லாருக்கும் வராது. பிராக்டிஸ் பண்ணினா மட்டும் வரும். இப்ப இன்னொரு லைஃப் லெசன், டோன். நீங்க பேசுற வார்த்தை இல்ல, அதை எப்படி சொல்றீங்கங்கிறது தான் முக்கியம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க தவறுன்னு சொன்னா அது ஹார்ட் பண்ணும். அதையே இதை இன்னும் நல்லா பண்ணலாம்னு சொன்னா அது மோட்டிவேட் பண்ணும். வார்த்தை ஆல்மோஸ்ட் சேம், ஆனா ஃபீல் வேற. அதனால பேசுற டோன் ரொம்ப முக்கியம். சாஃப்டா பேசுறவங்க கிட்ட மக்கள் நேச்சுரலி அட்ராக்ட் ஆகுறாங்க. ஹார்ஷா பேசுறவங்க கிட்ட ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க. இப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரூத். ஆனஸ்டி நல்லது, ஆனா பிளண்ட் ஆனஸ்டி டேஞ்சரஸ். எல்லா உண்மையையும் நேரா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி சொல்லுறீங்கங்கிறது தான் முக்கியம். இதுதான் டிப்ளோமசி. இது கத்துக்கிட்டீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பையும் சேஃபா இருக்கும். இப்ப இன்னொரு சீக்ரெட், கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஸ்பீக்கர் ஆகணும்னா முதல்ல நல்ல லிசனர் ஆகணும். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எதிரில் இருப்பவனை முழுசா கேளுங்க. இன்டரப்ட் பண்ணாதீங்க. அவன் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இத செய்யறவங்க ரொம்ப ரேர். அதனால அவங்களுக்கு வேல்யூ அதிகம். ஒரு மனிதன் அவன் பேசுறத யாராவது கவனமா கேட்கிறாங்கன்னா அவன் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். இது ஒரு சிம்பிள் விஷயம் மாதிரி தோணும். ஆனா இதுதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். பேஸ். இப்ப இன்னொரு ட்விஸ்ட். நிறைய பேர் பேசும்போது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது தவறு. இம்ப்ரெஸ் பண்றது டெம்பரரி, கனெக்ட் பண்றது பெர்மனன்ட். நீங்க பேசுற போது உண்மையா பேசுங்க. ஃபேக்கா பேசுறவங்க ஷார்ட் டைம்ல தான் தெரிய வருவாங்க. ஜென்யூனா பேசுறவங்க நீண்ட காலம் நினைவில் இருப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ்.
இப்போ ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். ஸ்டோரி யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் போர் ஆகிடுவாங்க. ஆனா ஸ்மால் ஸ்டோரி சேர்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா மனித மூளை ஸ்டோரிஸ்க்கு தான் கனெக்ட் ஆகும். அதனால தான் பெரிய லீடர்ஸ் எல்லாம் ஸ்டோரி சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிள் ட்ரிக், ஆனா ஹியூஜ் இம்பேக்ட். இப்ப இன்னொரு முக்கியமான கான்செப்ட், பாடி லாங்குவேஜ். நீங்க பேசுறபோது உங்க உடல் என்ன சொல்லுது? ஸ்ட்ரைட்டா நிக்கிறீங்களா? ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றீங்களா? இல்ல கீழே பார்க்கிறீங்களா? இது எல்லாம் உங்க கான்ஃபிடென்ஸ காட்டும். வார்த்தைகள் மட்டும் இல்ல, முழு பர்சனாலிட்டி கம்யூனிகேட் ஆகுது. அதனால பாடி லாங்குவேஜ் கவனிக்கணும். இப்ப ஒரு பிராக்டிக்கல் எக்ஸர்சைஸ். மிரர் முன்னாடி நின்னு பேச பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், ஆனா ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதுதான் ரியல் பிராக்டிஸ். இப்ப இன்னொரு டீப் ட்ரூத், பெர்ஃபெக்ஷன் கிடையாது, பிராக்டிஸ் தான் இருக்குது. நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அது நார்மல். அதை அக்செப்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். மிஸ்டேக்ஸ்க்கு பயந்து பேசவே மாட்டீங்கன்னா லைஃப்ல எதுவும் சேஞ்ச் ஆகாது. இப்ப ஒரு மிக முக்கியமான லெசன், உங்க வார்த்தைகள் உங்க ஃபியூச்சர் உருவாக்கும். நீங்க நெகட்டிவா பேசுறீங்கன்னா லைஃபையும் நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவா பேசுறீங்கன்னா லைஃபையும் ஸ்லோலி சேஞ்ச் ஆகும். தி மேஜிக் இல்ல, மைண்ட் செட். நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குது. அதன்படி உங்க ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால்தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் பாசிட்டிவா பேசுறாங்க. இப்ப ஒரு ஃபைனல் ட்விஸ்ட், பேசுறது ஒரு கலை இல்ல, அது ஒரு சக்தி. நீங்க அத சரியா யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை உயர்ந்து போகும். தவறா யூஸ் பண்ணீங்கன்னா ரிலேஷன்ஷிப் உடையும். அதனால இன்னைக்கு முதல் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் யோசிச்சு பேசுவேன், நான் கேட்டு பேசுவேன், நான் பாசிட்டிவா பேசுவேன். இந்த 3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல பெரிய சேஞ்ச் வரும். மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்க பிரசன்சஸ்க்கு வேல்யூ வரும். உங்க வார்த்தைக்கு வெயிட் வரும். இதுதான் சாணக்கியர் சொல்லி வச்ச அல்டிமேட் சீக்ரெட். பேசுற விதம்தான் மனிதனை உயர்த்தும். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் நீங்க தோற்க மாட்டீங்க. இப்போவே ஆரம்பிங்க. உங்க வார்த்தைகள் உங்க சக்தி. அத கவனமா பயன்படுத்துங்க. இதுதான் வெற்றியின் ஆரம்பம். ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் இருக்கு. இத நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. அது என்னன்னா, எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லா நேரத்திலும் பேசணும் என்ற அவசியமில்லை. சில நேரம் பேசாம இருக்கிறது தான் உங்க வேல்யூய அதிகப்படுத்தும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு மீட்டிங்ல எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க மட்டும் சைலண்டா அப்சர்வ் பண்றீங்க. சரியான டைம்ல ஒரு கிளியர் பாயிண்ட் சொன்னீங்கன்னா உடனே எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க. ஏன்னா நீங்க அன்னெசரியா பேசல. இதுதான் டைமிங் பவர். அடுத்து இன்னொரு பவர்ஃபுல் ட்ரிக், மற்றவர்களின் பெயரை பயன்படுத்தி பேசுங்க. ஒரு மனிதன் அவன் பெயரை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்லி அட்டென்ஷன் கொடுப்பான். எக்ஸாம்பிள், ரவி, நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு, இதுல இன்னும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி பேசினா அந்த மனிதன் ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணுவான். இது ஸ்மால் சேஞ்ச் மாதிரி தோணும், ஆனா பெரிய இம்பாக்ட் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பேசுறபோது ஜட்ஜ்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க. யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணினா உடனே அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதற்கு பதிலா சொல்யூஷன் சொல்லுங்க. இதனால ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து ஒரு ஹிடன் சீக்ரெட், ரிப்பீட் டெக்னிக். யாராவது பேசுறத நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணினா அவர்களுக்கு நீங்கள் கவனமா கேட்கறீங்கன்னு ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்க சொல்றது என்னன்னா ஆரம்பிச்சு பேசினா இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் உருவாகும். இது கம்யூனிகேஷன்ல ஒரு பவர்ஃபுல் டூல். இன்னொரு ட்விஸ்ட், நீங்க பேசுற என்வைரன்மெண்ட் கூட முக்கியம். கிரவுட்ல பேசுறது ஒரு விதம், 1-to-1 பேசுறது வேற விதம். பப்ளிக்ல பேசுற போது எனர்ஜி ஹையா இருக்கணும், பர்சனலா பேசுற போது கால்மா இருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களை ஸ்மார்ட் கம்யூனிகேட்டரா மாற்றும். இப்ப இன்னொரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்,
கம்பேரிசன் அவாய்ட் பண்ணுங்க. அவன மாதிரி நீங்க இல்லன்னு சொன்னா அது ஹர்ட் பண்ணும். அதற்கு பதிலா நீங்க இன்னும் பெட்டர் ஆகலாம்னு சொன்னா அது இன்ஸ்பயர் பண்ணும். வார்த்தை சேம் இல்ல, இம்பேக்ட் தான் முக்கியம். அடுத்து இன்னொரு பிராக்டிக்கல் ஹேபிட். தினமும் 5 நிமிஷம் உங்க பேசுறத நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நான் யாரிடமாவது தவறா பேசினனா? நான் அன்னெசரியா பேசினனா? நான் யாரையும் ஹார்ட் பண்ணினனா? இந்த செல்ஃப் செக் உங்களை தினமும் இம்ப்ரூவ் பண்ணும். இது ஒரு சிம்பிள் ஹேபிட், ஆனா லைஃப் சேஞ்ச் பண்ணும். இன்னொரு டீப் ட்ரூத், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்க மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு தான் அவர்கள் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. பேசுற விதத்திலேயே அது தெரியும். பொலைட்டா பேசுறவங்க கிட்ட மக்கள் நேச்சுரலி நல்லா நடக்கிறாங்க. ரூடா பேசுறவங்க கிட்ட ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்ப ஒரு ஃபைனல் பவர்ஃபுல் ரிமைண்டர். பேசும் கலை ஒரே நாள்ல வராது. அது ஒரு பிராக்டிஸ், ஒரு ஜர்னி. நீங்க தினமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும். 30 நாள்ல நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. 90 நாள்ல மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. 1 வருடம் கன்சிஸ்டென்ட்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்திலையும் கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால இப்போவே ஒரு டிசிஷன் எடுங்க. நான் என் வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். நான் யோசிச்சு பேசுவேன். நான் பாசிட்டிவா பேசுவேன். நான் கேட்டு பேசுவேன். இந்த 4 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல கம்யூனிகேஷன் ஒரு சூப்பர் பவரா மாறிடும். இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கைய மாத்துற பெரிய டூல்ஸ்ல இதுவும் ஒன்று. உங்க வார்த்தைகள் உங்க ஃபியூச்சர் உருவாக்கும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் அல்டிமேட் ட்ரூத். இப்போவே ஆரம்பிங்க. உங்கள் வார்த்தைகள் உங்கள் வெற்றி. உங்கள் பேச்சு உங்கள் அடையாளம். அதை உயர்த்துங்க. அதுவே உங்களை உயர்த்தும்.